இந்த வீடியோல Redmi Note 13 Pro பத்தி வந்து பார்க்க போறோம். இந்த போன் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அண்ட் அண்டர் 20Kல நீங்க ஒரு போன் வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த போன் ஒரு பக்காவான ஆப்ஷனா வந்திருக்கும். Redmi Note 13 Pro Plus வந்து சைனால ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு 25K பட்ஜெட்ல. அது ரொம்பவே ஒரு பெஸ்ட் போனா இருந்தது. அந்த போன் இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரம் எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி ரெட்மியோட Note 13 Proவும் ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. அதை என்ன கொடுத்துருக்காங்க, இந்த போனை எதுக்காக வாங்கலாம் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த போனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில் டிசைன் பார்க்கும்போது இந்த போன் கிளாஸ் பில்ட வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் பாத்தீங்கன்னா 187 கிராம் இருக்கு. திக்னஸ் 8mm வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் IP54 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்கு. IP68 வந்து கிடையாது, பட் ஓகே. அண்ட் ஓவரால் அந்த போனோட டிசைன் பார்க்கும்போது Note 13 Pro Plus கொஞ்சம் சிமிலரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா மாடியூல் மட்டும் இந்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, பட் ஓவரால் டிசைன் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் கார்னிங் ஒரு லெவல் ப்ரொடக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த போனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ ஓவராலா கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது மொத்தம் ஒரு 3 கலர்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. டிசைன் பில் எல்லாமே இந்த போன் நல்லா பண்ணிருக்காங்க. வெயிட் கூட கம்மியா தான் வந்திருக்கு. ரெட்மி இந்த வாட்டி பில் டிசைனுக்கு ஒரு நிறைய அட்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு இந்த போன் ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் வந்திருக்கு. 1800 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஓவரால் HDR10+க்கான சப்போர்ட்மே வந்திருக்கு. அண்ட் கர்வ் டிஸ்பிளே தான், சென்டர் பன்சோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ்மே பெட்டரா தான் வந்திருக்கும். அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்கு. IR பிளாஸ்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பக்காவா கொடுத்துருக்காங்க. ஏன்னா Redmi Note 13 சீரிஸே டிஸ்பிளே ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து வருது. இந்த போனோட டிஸ்பிளேமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க மல்டிமீடியாக்காக ஒரு போன் கன்சிடர் பண்ணா கூட இது உங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸும் Xiaomi நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயுமே ப்ராப்ளம் வந்து கிடையாது. டிஸ்பிளே சூப்பரா வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமா இந்த போனோட ஹைலைட்னா இதோட ப்ராசர் தான். Snapdragonோட 7S Gen 2 அப்படிங்கிற ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 4nm ப்ராசர். அண்ட் இது வந்து 7 Gen 2 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது, கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கும். மோரோவர் ஈக்குவல்னு சொல்லலாம், கொஞ்சம் தான் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அப்ப கம்பேர் பண்ணீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1க்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவும் இந்த 20K பட்ஜெட்னா ரொம்பவே ஒரு சூப்பரா வந்திருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஃபோன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹீட்டிங் அந்த மாதிரிலாம் பெருசா வந்து இருக்காதுன்னு சொல்றாங்க. அண்ட் 4nm ஃபேப்ரிகேஷன் பண்ணிருக்கனால பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் கூட பெட்டரா தான் வந்திருக்கும். ஸோ ஓவரலா 20K பட்ஜெட் கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம். அதே மாதிரி கேமிங் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தா கூட இந்த சிப் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ரெட்மி வந்து இந்தியாவுக்கு எடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 7S Gen 2 வச்சுனா ரொம்பவே சூப்பரா வந்திருக்கும். இப்போதைக்கு இருக்க ஷீட் படி நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. அண்ட் இது கூட LPDDR4X ரேமும் வந்திருக்கு. UFS 2.2 ஸ்டோரேஜும் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் சேரும் போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இங்க கொஞ்சம் நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து வருதுங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 சென்சர் இருக்கு. பிரைமரி 600 மெகா பிக்சல் OIS இருக்கு. இது வந்து சாம்சங்கோட சென்சர் தான். அடுத்தது 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு அண்ட் எப்பவும் போல 2 மெகா பிக்சல் மேக்ரோ. செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் வந்திருக்கு. அண்ட் நமக்கு வீடியோன்னு பார்க்கும்போது ரியர்ல வந்து 4K 30 fps, செல்ஃபில இப்பவுமே 1080p 60 தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ஓவராலா இதான் ரெட்மி. அந்த கேமரா பத்தி பேசினீங்கன்னா ஒரு டீசென்டான கேமராஸ் தான். 200 மெகா பிக்சல்ங்கிறது இப்போ நிறைய போன்ஸ்ல பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு கேமரா வந்து ரொம்ப மோசமா இருக்காது, ஒரு ஆவரேஜ் எபோவ் ஆவரேஜ் தான் எடுத்துக்கலாம். ஏன்னா Xiaomi கேமராவை பெருசா டார்கெட் பண்ண மாட்டாங்க, பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி தான் போவாங்க. கேமராவுமே ஸ்டில் ஓரளவு நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 7S Gen 2 ப்ராசஸிங் நல்லா இருந்துச்சுன்னா கேமரா இன்னுமே பெஸ்டா வந்திருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. OIS கொடுத்துருக்காங்க, ஸோ ஸ்டெபிலைசேஷன் பெட்டரா இருக்கும். கேமரா ஃபீச்சர் பெருசா வந்திருக்காது. நார்மலா நீங்க Xiaomi போன்ல என்னென்ன பாக்குறீங்களோ அதே தான் இந்த போன்ல இருக்கும், பெரிய வித்தியாசம் வந்திருக்காது. நெக்ஸ்ட் பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 5100 mAh பேட்டரி வந்திருக்கு. 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல இன்க்ளூடும் வந்து பண்ணுவாங்க. ஃபாஸ்டான சார்ஜிங்னா பேட்டரி லைஃப் தாராளமா ஒரு நாள் கிடைச்சிடும். ஏன்னா 4nm தான் வந்திருக்கு. MIUI ஆப்டிமைசேஷனும் ஓரளவு நல்லா தான் வந்திருக்கும். ஸோ ஓவரால் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர், இந்த ஃபோன் Android 14 பேஸ்ட் ஆன் MIUI 14 இந்தியாவுக்கு வரணும். பட் ரெட்மி ஒரு வருஷம் பின்னாடி போறாங்களான்னு தெரியல. அப்டேட் ப்ராமிசஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 2 மேஜர் அப்டேட் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் அப்டேட் ஓரளவு ஒரு மாதிரி இருந்தாலும் மற்றபடி நல்லா இருக்கும். அண்ட் MIUI ப்ளோட்வேர்ஸ் கொஞ்சம் இருக்க போது ஆட்ஸ்மே வந்து இருக்கும். உங்களுக்கு MIUI பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மற்றபடி சாஃப்ட்வேர் டீசெண்டா வந்து பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரேட்னு பார்த்தா இது வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட பேஸ் ரெண்ட் வரப்போகுது. DDR4X ரேமும் UFS 2.2 ஸ்டோரேஜோட வரதா சொல்லியிருக்காங்க. UFS 3.0 கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். மற்றபடி இந்த போனோட பிரைசிங்னு பார்க்கும்போது நமக்கு Redmi Note 13 Pro Plus நமக்கு சைனால வந்து கிட்டத்தட்ட 2100 யுவானுக்கு தான் லான்ச் ஆச்சு. கன்வெர்ட் பண்ணா கிட்டத்தட்ட 25,000. ஸோ இந்த போன் ஒரு 20K அந்த மாதிரி தான் சைனாக்கு வந்து வரும். ஸோ இங்கே கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஒரு 22, 23 அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்கு.
Note 13 Pro Plus பார்த்தா ஒரு 28 அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் வந்திருக்கு. ஸோ ஓவராலா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த் தான். ஏன்னா ஃபர்ஸ்டே இதோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது போக அந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. லுக் அண்ட் டிசைன் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் கம்ப்ளீட்டான ஃபோனா வந்திருக்கு. ஷவுமி இதை வந்து ஒரு ஜனவரி இந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா ரொம்பவே பெட்டரா வந்திருக்கும். ஏன்னா இன்னும் Note 13 சீரிஸ் வந்து லான்ச் ஆகல, கூடிய சீக்கிரம் இன்னும் லான்ச் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் Note 13 Pro Plus லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் Note 13 Pro, Note 13 அப்படியே ஒன்று லான்ச் ஆகும். ஸோ இந்த ஃபோனுக்கு கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். ஓரளவு ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. உங்க தாட்ஸ் என்ன, வெயிட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எந்த பிரைஸ்க்கு வந்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.